உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 23ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024 சோமவாசரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை. குரோதி வருடம் மார்கழி மாதம் 8ஆம் நாள், அட்டமி திதி, உத்திர நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நலம், ரிஷபம் யோகம், மிதுனம் நட்பு, கடகம் வெற்றி, சிம்மம் அன்பு, கன்னி சுகம், துலாம் பொறுமை, விருச்சிகம் ஆதரவு, தனுசு லாபம், மகரம் உயர்வு, கும்பம் அமைதி, மீனம் புகழ். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு காத்திருக்கேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. 2025 வரவிருக்கும் ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். மேஷம், ரிஷபம், மிதுனம் முடிஞ்சது. இன்றைக்கு கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டு 2025 புத்தாண்டு கடகராசிக்காரருக்கு எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். கடகராசி பொறுத்தவரையில், கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இந்த 2025 உங்களுக்கு அமோகமாக இருக்க போகின்றது. கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சுது. கடந்த 2.5 வருஷமாக அஷ்டமத்து சனி உங்களுக்கு நடந்து வந்தது. 2.5 வருஷம் சனீஸ்வரன் உங்களை போட்டு படாத பாடு படுத்தி எடுத்து இருப்பார். மனசில் நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, இனம் தெரியாத பயம், இனம் தெரியாத கவலை, முகம் செல்லல்ல, செல்வாக்கில் சரிவு, இந்த மாதிரி பலவிதமான கஷ்டங்கள். நாங்கள் எங்கள்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஜாதகம் பார்க்க வர ஆக்களுக்கு இந்த பற்றியெல்லாம் நிறைய நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். 2025 கடகராசிக்கு பிரச்சனையெல்லாம் முடிந்தது. சனி 8ல் இருக்கிற சனி 9வது வீட்டுக்கு வந்துடுவார். குரு பகவானும் 12க்கு குரு போகிறது கொஞ்சம் கூடாது. விரயம், சுப விரயம், நல்ல விஷயங்களுக்காக விரயம். ஒரு கல்யாண வீட்டுக்கு செலவு செய்தீங்க, அதை செலவுன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு சுப விரயம். உங்களுடைய பிள்ளை பெருசாகிட்டுது, வயசுக்கு வந்துட்டுது, ருது சாந்தி செய்கிறீங்க, கொஞ்சம் காசு போகத்தான் செய்யும். 4 பேரை கூப்பிடுறீங்க, வீடியோ பிடிக்கிறீர்கள், படம் பிடிக்கிறீர்கள், சடங்கு செய்கிறீர்கள், அது விரயம். ஆனால் அது சுப விரயம், நல்ல விஷயங்களுக்காக செய்த விரயங்கள், அது சுப விரயம். ஆஸ்பத்திரியில் கொண்டே 2 லட்சம் ரூபா கட்டுறீங்க, அது தண்ட செலவு, அது அநியாயமாக போன காசு. ஆரோக்கியம்தான், ஆனாலும் அது சுப விரயம், நல்ல விஷயத்துக்காக விரயம்ன்றது இல்லை. திருமண செலவு, ஒரு வீடு வாங்கிறது, ஒரு வாகனம், இதெல்லாம் சுப விரயம்னு சொல்கிறது. மனசில் நிம்மதி இல்லாமல் இருந்த காலம் இருந்தது. கொஞ்சம் மனசில் நிம்மதி இல்லாமல், திருப்தி இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் இருந்தீர்கள். இப்போ அதெல்லாம் சரியாக போயிடும். சுப விரயம் அதிகரிக்கும். நல்ல விஷயத்துக்காக ஒரு தங்கம் வாங்குறீங்கள், அது சுப விரயம். கொஞ்சம் மன அழுத்தம் காணப்படத்தான் செய்யும். கொஞ்சம் மனசில் அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். ஏதாவது பிரச்சனை தீர்ந்தும் தீராத மாதிரி, மழை நின்றுட்டு தூறல் நிற்கல, இந்த மாதிரியான ஒரு விஷயம்.
பூமி சம்பந்தப்பட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் முழுமையாக நீங்கிவிடும். கடகராசிக்காரருக்கு இந்த 2025 பூமி சம்பந்தமாக, நிலம் சம்பந்தமாக அல்லது வீடு சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவு குறையும். வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்பட எங்கேயோ ஒரு ரவுண்டு வெளிநாட்டுக்கு போய் சுற்றி அடிச்சுட்டு வரலாம். எப்படியோ கடல் கடந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவியல். வெளிநாட்டு பிரயாணத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகள் மத்தியில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உறவுகளால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வீடு வாகனம் வாங்கிறதுக்கு யோகம் உருவாகும். ஒரு புது வீடு வாங்கிறது, வாடகை வீட்டில் இவ்வளவு நாள் இருந்தேன் ஐயா, சொந்த வீட்டுக்கு வந்தேன், அல்லது சொந்த வீடு எனக்கு இருந்தது ஆனாலும் நான் 2.5-3 வருஷமாக வாடகை வீட்டில் இருந்தேன், இப்போ திரும்பி என்னோட சொந்த வீட்டுக்கு நான் வந்துட்டேன். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாகனம் ஏதாவது பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகும். அதே நேரத்தில் புதியவர்களை நம்புகிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. அடுத்தவர்களை நம்பி ஏமாறுறதுக்கு ராகு கேதுவினுடைய சஞ்சாரம் கொஞ்சம் சரியில்லை, குருவோட சஞ்சாரம் கொஞ்சம் சரியில்லை. ஆனால் அட்டமத்து சனி முடிஞ்சுது, அது நல்லது. ஆனால் ஒரு கிரகத்தை மட்டும் வச்சுக்கொண்டு நாங்கள் பலன் சொல்ல இயலாது. குருவை பார்க்கணும், ராகுவை பார்க்கணும், கேதுவை பார்க்கணும், மாச கிரகங்களை பார்க்கணும், எல்லாத்தையும் வச்சு தான் பலன் சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த 2025 கடகராசிக்காரர்கள் அடுத்தவர்களை நம்பும் விஷயத்தில் கவனமாக இருங்கள். அடுத்தவர்களை நம்புகிற விஷயத்தில் கவனம். ரொம்ப நம்பியவர்களால் நீங்கள் ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள், வயிற்றில் ஏதாவது நோய் வந்தால் பாருங்கள், வயிற்று வலியேன்னு சாதாரணமாக விட்டுறாதீங்க. சில பேருக்கு அப்பெண்டிசைட் வரலாம், கேர்னியா வரலாம், அல்சர் வரலாம், கேஸ்ட்ரிக் வரலாம், சின்னனா வயிற்றில் சத்திர சிகிச்சை நடக்க வாய்ப்பு உருவாகலாம். வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் கவனமாக இருங்கோ. அதே மாதிரி பொம்பளைகள் மாதவிடாய் விஷயத்தில் கவனமாக இருங்கோ. மாதவிடாய் சம்பந்தமான கோளாறுகள், மாதவிடா ஒழுங்காக வருதில்லையா, டேட்டு பிந்தி போகுது, மாதவிடாய் காலத்தில் நான் கஷ்டப்படுறேன், இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தமான பெண்கள் சம்பந்தமான நோய்கள். பழைய கடன்களை எல்லாம் அடைக்கலாம். கடந்த அட்டமத்து சனி காலத்தில் பட்ட கடன்கள், அடைக்க முடியாமல் இருந்த கடன்களை எல்லாம் இப்போ அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் செய்து வந்த உத்தியோகத்தில் முன்னேற்றம். தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். உங்களுக்கு மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். மேலதிகாரிகளினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய திறமை மற்றவர்களால் புரிந்து கொள்ளப்படும். உங்களுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும். வாக்குறுதி கொடுக்குற விஷயத்தில் கவனமாக இருக்கும். நான் அதை செஞ்சு தாரேன், நான் இதை முடிச்சு தாரேன், இத்தனாம் தேதி காசு தாரேன். வாக்குறுதி கொடுக்கக்குள்ள 1 தரத்துக்கு 2 தரத்துக்கு 3 தரத்துக்கு யோசியுங்கோ. இந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியுமா என்று யோசித்ததுக்கு பிறகுதான் வாக்குறுதி கொடுக்க வேணும். முக்கியமான சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. கடகராசிக்காரருக்கு இந்த 2025 ஒரு மாற்றம் தரக்கூடிய ஆண்டாக உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில்துறையில் அபிவிருத்தி. வியாபாரம் செய்தவர்களுக்கு வியாபாரம் சூடு பிடிக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். புதிய வியாபாரங்களை தொடங்கலாம். புதிய முயற்சிகளை செய்யலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். வியாபாரத்திற்கு விளம்பர உத்திகளை பயன்படுத்தலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய விஷயங்களை மேற்கொள்ளலாம். அதெல்லாம் நல்லா இருக்குது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்தி வரும். ஒரு கல்யாண விஷயமாக நான் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறேன் ஐயா, அவைகள் பார்த்துட்டு சொல்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம், இன்னும் சொல்லலை. நீங்கள் கடகராசி 2025 எதிர்பார்த்த இடத்துல நல்ல செய்தி வரும். என்னுடைய மகன் இன்டர்வியூக்கு போயிருக்கிறான் ஐயா, அந்த இடத்துல இருந்து ஒரு முடிவு வரையில் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், உங்களுக்கு நல்ல செய்தி வரும்.
எம்பசிக்கு பாரம் கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு, இன்னும் முடிவில்லாமல் இருக்குது. எம்பசியில் இருந்து நல்ல செய்தி வரும். இந்த மாதிரி வெளிநாட்டில் பிள்ளைகள் இருக்கிறான், கல்யாண விஷயமாக பேசி இருக்கிறேன், இன்னும் நல்ல ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், முடிவு சொல்லல, நல்ல செய்தி. தூர தேசத்தில் இருந்து, தொலை தூரத்தில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் எல்லாம் உங்களுக்கு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் எதிரிகளின் பலம் குறையும், எதிர்ப்புகள் குறையும். அடுத்த வீட்டுக்காரனோட சண்டை பெரிய பிரச்சனையாக இருக்குது, இப்போ எல்லாம் சரியாக போயிடும். எதிரிகள் பலமாக இருந்தார்கள், நான் மோத முடியாமல் இருந்தார்கள், எதிரிகளினுடைய பலம் குறையும். எதிர்ப்பை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உருவாகும். எதிரிகள் இல்லாமல் போவார்கள், அல்லது எதிரிகளை நீங்கள் சமாளிப்பீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் போகும். தொழிலில் விருத்தி சொல்லிட்டேன், வியாபாரத்தில் முன்னேற்றம் சொல்லிட்டேன், பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் சொல்லிட்டேன், நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு முன்னேற்றம் உருவாகும் சொல்லியிருக்கிறேன். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் பெருசாக வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள். பெற்றோர்களின் ஆரோக்கியத்திலும் அக்கறை செலுத்துங்கள். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு ராசியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.